உங்கள் பையன் உங்கள் பாதுகாப்பில் இருக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் கொடூரமான முறையில் இறந்துடுறான். ஆனால் அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் யுவர் டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் தான் ஐ வில் ஃபைண்ட் யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் ஏகப்பட்ட வெப்சீரிஸை உங்களால் கேட்க முடியும், இல்லை பார்க்கவும் முடியும். எபிசோட் 1 ஓப்பனிங் சீன்ல ஒரு சின்ன பையன் அப்படியே கார்டன்ல ஓடுறான். கூடவே அவங்க அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, அந்த மாதிரி ஒரு அன்பான குடும்பமா இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோ அண்ட் ஃபேமிலி. நம்ம ஹீரோவோட பேர் தான் டேவிட் பரோ. நம்ம ஹீரோயினுடைய நேம் வந்து செரில். அவங்களுக்கு ஒரு அழகான குட்டி பையன் இருக்கான். அவனுடைய பேர் தான் மேத்யூ. இந்த மாதிரி அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது டக்குன்னு அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து மழை அப்படி இடி மின்னலோடு அப்படி பேஞ்சுக்கிட்டு ஒருவேளை இதுல தான் கனவுல நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து ஜெயில இருக்காரு. என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ எதனால ஜெயில இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய ஜெயில் வந்து பிரிக்ஸ் மெயின் ஜெயில இருக்காரு. அதாவது 5 வருஷமா அந்த ஜெயில் எதனால இருக்காருன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடியுடன் கூடிய மழை பெஞ்சது நைட்ல இருந்துச்சுல, அன்னைக்கு வீட்டுல வந்து அவருடைய பையன் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இவரு பேஸ்மெண்ட்ல நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. மேல வந்து அந்த பையனை பார்க்கலாம்னு சொல்லி பையன் ரூமுக்கு வர வந்து பார்த்தா முகம் எல்லாம் அப்படி செதஞ்ச நிலையில அவருடைய பையன் இறந்து கிடக்குறான். போலீஸ்க்குலாம் போன் பண்ணி நடந்ததை சொல்றாரு. இருந்தாலும் இவரை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இவரு தான் வந்து அவருடைய பையனை அடிச்சு கொன்னு இருக்காங்கன்னு சொல்லி இவரை கார்னர் பண்ணி தூக்கி ஜெயில போட்டாங்க. இதுல என்ன முக்கியமான காரணம், நம்ம ஹீரோக்கு ஒரு விதமான நோய் இருக்கு. நார்மலா வந்து நைட்ல நடக்கிற வியாதி இருக்குன்னு தெரியும். அதோட நம்ம ஹீரோவுக்கு வந்து நைட்ல நடக்கிற வியாதி மட்டும் கிடையாது. நைட்ல வந்து எல்லா வேலையும் பார்ப்பாரு. அதாவது ஓடுவாரு, தாவி குதிப்பாரு, யாரை வேணாலும் போட்டு அடிப்பாரு, கார் ஓட்டுவாரு, பைக் ஓட்டுவாரு. இந்த மாதிரி நைட்ல, அதாவது பகல்ல முழிச்சிருக்கும் என்ன மாதிரிலாம் வேலை பண்ணுவாங்க. அதே மாதிரி நைட்ல அவரால் பண்ண முடியும். கூட அவர் அக்ரெசிவா இருப்பாரு. நைட்ல யாராவது அவர் ஏதாவது பண்ணாங்கன்னா அடிச்சு கண்டிப்பா கொல்ற அளவுக்கு அவருக்கு கோவம் வரும். அதையும் செய்யக்கூடிய எந்த எல்லைக்கு போக முடியுங்கிற அந்த ஒரு நோய் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவருடைய டாக்டரே வந்து வாக்குமூலம் கொடுத்து அவர் சிறைக்கு அனுப்பியிருப்பாங்க. எல்லாருமே காரணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் யார் தான் நம்பியிருந்தாங்க, அவருடைய மனைவியான செரைல் வந்து நம்பியிருக்க கூடாது. ஆனால் அவங்களும் நம்பியிருப்பாங்க. அவர் தான் தன்னோட மகனை கொண்டு இருக்கான்னு சொல்லி அவங்களும் நம்பி எல்லாரும் ஒரே மாதிரி காரணம் பண்ணி அவங்கள ஜெயிலில் போட்டுருவாங்க. நம்ம ஜெயிலில் இருக்கிற நம்ம ஹீரோ வந்து தான் பையனை கொன்னும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே இருப்பாங்க. அவருக்கு நல்லா தெரியும் தான் பையனை வந்து தான் தூக்கத்தில் நடக்கிற மாதிரி இருந்தாலும் யாரையாவது அடிச்சு கொள்ளக்கூடிய மனநல அவர்கிட்ட இருந்தாலும் பையனை அவரை கொல்ல மாட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்து, என் பையனை நான் ஏன் கொல்ல போறேன், என் பையனை வந்து நான் எப்பயுமே கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்து வெளியில சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா அவர் வந்து பையனை யாரு கொன்னா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்காம பையன் அந்த இடத்துல அப்பா வந்து தன்னை காப்பாத்துவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். யாரோ வந்து அவனை கொல்ல போது கூட அப்பா வந்து நான் பார்த்திருப்பான், என்னை உயிரோட காப்பாத்துவான் அப்படின்னு நம்பிட்டு இருந்திருப்பான். ஆனா நான் என்னால அதை பண்ண முடியலங்கிற ஒரு மன வேதனையில தான் அவர் இந்த ஆயுள் தண்டனையை இந்த பிரிக் ஜெயில வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாரு. 5 வருஷமா யாரையுமே மீட் பண்ணுறதுக்கு அவர் சம்மதிச்சிருக்கவே மாட்டார். விசிட்டர் யாரையுமே பார்க்காம ஜெயிலுக்குள்ளேயே ஒரு அமைதியாக அந்த மன அழுத்தத்தில் வருத்தத்திலே இருந்துட்டு இருந்திருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் ஹீரோவை பார்க்கறதுக்காக அவங்களோட சிஸ்டர் இன்லா அதை வந்து அந்த செக்யூரிட்டி போலீஸ் வந்து சொல்லி அவரை கூப்பிட்டு போகிறதுக்காக வருவார். நம்ம ஹீரோ வந்து வரமாட்டேன்னு இருப்பார். இருந்தாலும் வள்ளுக்கட்டாயம் அவரை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போனவொடனே அவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவுடைய சிஸ்டர் இன்லா யார், அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்களுடைய பேர் ரெக்ஸில். அவங்க குளோபல்ங்கிற பத்திரிக்கையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிக்கல்ல ஒரு சின்ன பிரச்சனை வச்சு அவங்க உண்மையை சொல்ல முடியாமல் போய் அது சில குளறுபடி ஆனதுனால அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ குயின்சி அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஜேர்னலிசம் வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அட்வொகேட். அவர் வந்து ஒரு காலேஜில் அட்வொகேட் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸுங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு சரியா தெரியும். இப்போ அவங்க எதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, நம்ம ஹீரோவுடைய சிஸ்டர் லான ரெக்ஸில் அவங்களுடைய ஃப்ரெண்ட் ரீசெண்டாக வந்து 6 Flags அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. அதை காட்டுறதுக்காக தான் இவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து அப்படி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அதை காட்டுறதுக்காக தான் என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர சொன்னியா, நீயும் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ அவங்க என்ன சொல்ல ஃபோட்டோவை நல்லா ஒத்துப்பாரு. அதில் என்ன தெரியுதுன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவரும் நல்லா ஒத்து பார்ப்பாரு. பார்த்தா ஃபோட்டோடைய ஓரத்தில் ஒரு சின்ன பையன் பார்க்கறதுக்கு அப்படி மேத்யூ மாதிரி. இப்போ மேத்யூ வந்து உயிரோடு இருந்திருந்தானே எந்த வயசுல இருந்திருப்பானோ அதே மாதிரியே இருந்திருக்கு. கரெக்டாக அவனுடைய ரைட் சின்ல வந்து
ஒரு மார்க் இருக்கும், அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு மச்சம் இருக்கும். அந்த மச்சம் சின்ன வயசுல வந்து அந்த மச்சம் வந்து பெருசா இருக்கும். வளர 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 அந்த மச்சம் வந்து சுருங்கிக்கிட்டே போகும் டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த இது சுருங்கிட்டே போயிருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது மேத்யூ தானா இல்லை மேத்யூ மாதிரி இருக்கக்கூடிய வேற ஒரு பையனா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து 2 பேத்துக்குமே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தெரியும் தான் அந்த பையனை கொள்ளலைன்னு. அப்போ அந்த பையன் யார் இந்த மாதிரி கேள்விகள்லாம் எல்லாத்தையும் சொல்லி அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த செக்யூரிட்டி வந்து நம்ம ஹீரோவை இழுத்துட்டு பிரிசனுக்குள்ளே கூட்டு போவார். அப்போ சிறையில் கிட்ட இதை வந்து ஃபோட்டோவை காட்டு நடந்ததை பற்றி சொல்லு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போவார். அப்படி போயிட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி போலீஸ் கிட்ட வந்து வார்டனை பார்க்கணும், என்னை எப்படியாவது கூட்டு போங்களே அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்பாரு. ஆனால் செக்யூரிட்டி போலீஸ் அதை கூப்பிடாம தனியாக ஒரு பிரசன்ல அடைச்சு வச்சுட்டு யாரோ ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணும், டேவிட் பரோவை பார்க்கறதுக்கு ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய போலீஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்துல இந்த கேஸ்ல வந்து இன்வால்வ் ஆகியிருக்கான் அப்படிங்கிறது இதுல தெரியுது. அப்புறம் ஒரு வழி என்னமோ பேசி முடிச்சு வார்டனை பார்க்கறதுக்கு வந்து சம்மதிச்சிருவாங்க. வார்டனை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போவாங்க. ஹீரோ போன உடனே தான் தெரியும் இந்த வார்டன் யாருன்னா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. அவங்க அப்பாவும் அந்த வார்டனும் வந்து போலீஸ் வேலையில இருந்திருக்காங்க, ஒன்னா பல வருஷம் வந்து டியூட்டி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். என்னால எவ்வளவு தூரம் முடியுமோ உன்னை வந்து பாதுகாப்பேன், உங்க அப்பாட்ட நான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி அவர் பேசிட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து எக்ஸில் வந்து ஒரு போட்டோவை காட்டின. அந்த போட்டோல இருக்க பையன் அப்படி மேத்யூ மாதிரி இருக்கான், உயிரோட தான் இருக்கான், நான் அவன் இன்னும் கொல்லல, அது யார் என்ன இது நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது ஆயுள் தண்டனைக்காகவோ தூக்கு தண்டனைக்காகவோ வர ஒவ்வொரு கைதி ஏதாவது ஒரு பொய் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். எதையுமே என்னால் நம்ப முடியாது, உடனே இவனை வந்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து பாஸ்டனுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாரு. இவரை கூட்டு போன உடனே வார்டன் வந்து பாஸ்டனுக்கு போவாரு. அங்க எதுக்காக போவார்னா அங்கதான் நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் இருப்பாங்க. அங்க நம்ம வார்டன் யாரோட போவார்னா அவருடைய பையனோட போவார். அவரு பையனும் போலீஸா தான் இருப்பாரு. அவர் கூட்டிட்டு போய் உள்ள போய் ஹீரோடைய அப்பாவை மீட் பண்ணுவார். மீட் பண்ணி பேசும்போது கேஸ்ல நமக்கு தெரியாம ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய முகத்துல ஒரு சின்ன மாற்றம், ஏதோ ஒரு விஷயத்த அவர் நண்பருக்கே தெரியாம மறைச்சு வச்ச மாதிரி ஒரு விஷயம் தெரியும். அப்ப டேவிட் வந்து என்கிட்ட அந்த கேஸோடைய காப்பி கேட்கறான், நீ என்கிட்ட தான் குடு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்டு அங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போவாரு. போனதுக்கு அப்புறம் நைட் நேரத்துல அந்த செக்யூரிட்டி போலீஸ் வந்து கேஸ் காப்பியை வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாரு. ஹீரோவும் அதை நல்லா வந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குதா அப்படி இப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய நெய்பர் ஒருத்தவங்க சொன்னது ஞாபகம். அவருடைய நெய்பர் வந்து சாட்சி வாக்கு மூலம் கொடுத்துருப்பாங்க நேரடியா. அன்னைக்கு நைட்டு வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் கேட்கும். டேவிட் வந்து அவரோட வீட்டுல இருந்து ஏதோ ஒன்று நேரத்துல வந்து புதைச்சதை நான் வந்து என் கண்ணால பாத்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்பதான் தெரியும் இவங்க டைரக்டா எதுவும் சொல்லாம யார் மூலியமோ ஏதோ ஒரு பயத்துல மிரட்டி இந்த வாக்குமூலத்தை கொடுக்க வச்சிருக்காங்க. அவர் ஒரு சின்ன குழு மாதிரி கண்டுபிடிப்பாரு. அடுத்த நாள் காலையில வந்து ஃபோன் பண்ணி யாருக்கு ஃபோன் பண்ணுவாருன்னா அவங்க சிஸ்டர் இன்லாக்கு ஃபோன் பண்ணி அவங்க காலேஜ்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. கிளாஸ் இருக்கும்போது அவங்க ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு, உடனே நாளைக்கு வரையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது நான் வரேன்னு சொல்லி ஃபோன் வச்சிருவாங்க. ஹீரோவா அங்கிருந்து கிளம்பி அப்ப நம்ம சிஸ்டர் இன்லா அங்கிருந்து வந்து வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு அவங்களுடைய சிஸ்டர் அதாவது செரையில் வந்து கன்சீவா இருப்பாங்க, 2வது குழந்தைங்க இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு 2வது மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெளிவா காட்டலாம். 2வது மேரேஜ் ஆயிருக்கும் தானே. இவருடைய முதல் கணவர் வந்து 5 வருஷமா ஜெயில தானே. 2வது மேரேஜ் ஆனாதான் இவங்களுக்கு கன்சீவ் ஆவாங்க. அதாட்டி 2வது மேரேஜ் ஆயிருக்கும். சின்னதாக ஒரு ஃபோட்டோ கட்டுவாங்க. அது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியல. அவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அதாவது நம்ம ஹீரோ செரைல் கிட்ட அந்த உண்மையை பற்றி சொல்லுவாங்க. அவங்க எக்ஸில் வந்து செரைல் கிட்ட அந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இன்னும் பையன் அவருடைய கணவராலேயே வந்து கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கறத இன்னமும் மனசார அவங்க வந்து நம்பியிருக்காங்க. நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து மன்னிக்கவோ ஏத்துக்கவோ தயாரா இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க சொல்லலாம். அவங்களுடைய கன்சீவான அந்த இதுலயும் பெயினை வந்து இன்னமும் அதிகப்படுத்தும் வாய்ப்பு. அதுக்கு பதிலாக நம்ம வந்து அவன் பையனை நேரடியாக கூட்டு வந்து காமிச்சிடலாம் அப்படிங்கிறது சொல்லாம அங்க வந்து விட்டுட்டு வரும்போது இங்க நம்ம ஹீரோ வந்து லாண்ட்ரியில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒருத்தர் வருவான். யாருன்னு பார்த்தா ஒரு சைக்கோ. பேரு வந்து ராக்ஸாசம். அவன் யாருன்னா அவன் வீட்டில் கிட்டத்தட்ட 11 பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர்ல ஒரு 7 பாடி, புதைச்ச இடத்துல ஒரு 4 பாடி, இந்த மாதிரி 11 பாடி, கிட்டத்தட்ட 11 கொலைகள் அவன் வந்து வீட்டு சரௌண்டிங்களை கொண்டு வச்சிருக்க ஒரு சைக்கோ கில்லர். அவன் அங்கே வந்து கூட்டு வருவான். அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வீம்புக்குன்னு பிரச்சனை பண்ணணுங்கிற நோக்கத்துக்காகவே அங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான். பிரச்சனை பண்ணி 2 பேருமே மாட்டுறதுல அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த செக்யூரிட்டி போலீஸும் கூட வந்த போலீஸும் வந்து அமைதியாக நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. செக்யூரிட்டி போலீஸோட கூட வந்தவர் வந்து எப்படியா தடுக்கணும்னு பார்ப்பாரு. ஆனால் விடவே மாட்டான். அவன் ஏதாவது அடிச்சுக்கிட்டு சாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி பொறுமை நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த சைக்கோ கில்லரை வந்து போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து அவனை காப்பாற்றி கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து வீட்டில் அவருடைய இடத்துல வச்சிருவாங்க. அடுத்த நாள் அவங்க சிஸ்டர் இன்லாம் வருவாங்க. சிஸ்டர் இன்லாம் வந்த உடனே நான் அந்த கேஸை வந்து படித்து பார்த்தேன். அந்த கேஸ் கட்டில் என்ன இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே அங்கே வந்து கிடைக்கல. என்னோட டிஎன்ஏ வச்சு தான் அவன்
என்னோட பையன் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. மூஞ்சி வந்து கொடூரமாக செதாச்சு வச்சிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல நான் வேற யாரோ இருந்ததை வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். எனக்கு வந்து சரியா தெரியல. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நெய்பர் வந்து பொய் சொல்லியிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் உண்மை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பொய் சொல்லியிருக்காங்க. யாரோ ஒரு ஆள் வந்து மிரட்டி அவங்கள வந்து பழி வாங்குற, அதாவது என்ன பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே வந்து அவங்கள பொய் சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். அதுக்காக நீ என்ன பண்றீன்னா அவங்க எங்க இருக்காங்க, யார் அவங்க பின்னாடிலாம் இருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஒருவேளை மேத்யூ உயிரோடு இருந்தானா, அந்த செத்து போன பையன் யாரு, எதுக்காக அவனை கொன்றிருக்காங்க, ஏகப்பட்ட கேள்வியை வந்து கேட்பாங்க. அப்ப சிஸ்டர் இன் லா என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க பையனை தான் கடத்தணும் நோக்கமா தான் கார்டன்லயே வேற எங்கேயும் வச்சு கடத்தி இருக்கலாமே, இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிராமாவை போட்டு உங்களை ஜெயிலுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து வெளியில இருந்து எங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து என் பையனை கடத்திருந்தாலும் நான் அவனை மீட்கிறதுக்காக எந்த இலைக்கு போவேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் என் பையன் இறந்துட்டதாவோ அது காரணம் நானும் சொல்லி ஏன் ஜெயில கொண்டு வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு அவரு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு அவங்க இருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் அவங்களுடைய ஃப்ரெண்ட், அதாவது முன்னாடி குளோபல் பத்திரிகையில் வேலை பார்த்துருந்த எடிட்டர் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க பேரை சொல்லுவாங்க. அதாவது அவங்க பேர் என்னவா இருக்கும், வில்லியம் ஹேலிஸ் அப்படின்னு இருக்கும். அவங்களுடைய பேரை வந்து கொடுத்து இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் விசாரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் லைட்டில் வந்து அந்த செக்யூரிட்டி போலீஸ் இருப்பார்ல, அவர் வந்து ஹீரோவுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து கூப்பிடுவாங்க. நட்ட நேரத்தில் முன்னாடி நாள் கூப்பிடல, அது காலையில் கூப்பிடல, நட்ட நேரத்தில் கூப்பிட்டு மெடிக்கல் செக்அப்காக கூப்பிட்டு போகிற வழியில் ஹீரோவை போட்டு தள்ளணும் பார்ப்பான். அதை நம்ம ஹீரோ வந்து சுதாச்சு லைட்டாக அங்கே போலீஸை தள்ளி விட்டுட்டு எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு அந்த பிரசன்ட்ல ஓடிக்கிட்டே வரும். ஒரு இடத்துல வந்து வெறும் போட்ட ஒரு கேட்டு கிட்டுரும். அங்கேருந்து எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சோல்ஜரை மண்டியில் அடிச்சு மயக்கம் போட்டு விட்டதுக்கு கூட்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. ஐசோலேஷனில் வச்சு டார்ச்சர் பண்ணி இவ எதுக்காக என்ன கொல்ல வந்தேன்னு சொல்லி கண்டுபிடிச்சி தீரணும் அப்படின்னு செக்யூரிட்டி போலீஸ் சொல்லுவார். அந்த டயத்தில் வார்டன் உள்ள வருவார். வார்டன் உள்ள வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா டேவிட், ஒரு போலீஸை வந்து நீ கொல்ல பார்த்துருக்க, ஒரு கைதியை கொல்ல பார்த்தேன்னா கூட நான் விட்டுருப்பேன். ஆனால் என்னுடைய போலீஸ், அதாவது என் டிபார்ட்மெண்ட் காரனவே நீ வந்து கொல்ல பார்த்துருக்க, அதனால நீ சும்மா விடவே முடியாது, உன்னை ஐசோலேஷன் கூட்டிட்டு போய் உன்னை டார்ச்சர் பண்ண போறேன் அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க முன்னாடி சொல்லுவார். அப்போ செக்யூரிட்டி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு போங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நான் இவனை கூட்டு போய்க்கிறேன். இவரை கூட்டு போவாங்க. எங்கே கூட்டு போவான்னு பார்த்தா ஐசோலேஷன் கூட்டு போயிருக்க மாட்டோம். ஹீரோவை எப்படியாவது தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவருடைய கேபினுக்கு கூட்டிகிட்டு போவார். அப்போ அங்கே வந்து நம்ம வார்டனுடைய பையன் இருப்பான். நம்ம வார்டனுடைய பையனை போலீஸுங்கிறதால அவனோட ட்ரெஸ்ஸை வந்து ஹீரோவுக்கு போட்டு விட்டுட்டு அந்த பையனை வந்து ரூமில் அடைச்சி வச்சுட்டு ஹீரோ தான் அடைச்சி வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு ஹீரோவை ஒரு தனியாக யாருக்கு தெரியாத ஒரு கேட்டு வழியாக லிஃப்ட், அதாவது வார்டனுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான ஒரு லிஃப்ட் வந்து கூட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டயத்தில் அந்த செக்யூரிட்டி போலீஸ் வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கும்போது வேற ஒரு ஆஃபீஸர் வந்து உங்களை அந்த கைதை கொல்ல வந்தான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவனுக்கு இருக்க ஐசோலேஷன்ல வந்து வச்சு அவனை சாத்தி டார்ச்சர் பண்ண போறாங்க அப்படின்னு வார்டன் என்கிட்ட சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நான் ஐசோலேஷன் இடத்துல இருந்து தானே வரேன், அந்த மாதிரி யாருமே காணுமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆயிரும், என்ன அங்கே கூட்டு போல, அப்போ என்னதான் பண்ண போறாங்க, ஒரு தப்பிக்க வைக்க போறாங்களான்னு சொல்லி வேகமாக போய் பார்ப்பான். அங்கே போய் பார்த்தோன்னே கரெக்டாக நம்ம ஹீரோவோ வார்டனில் போகலான்னு நினைக்கும் போது பின்னாடி வந்து வார்டன் அப்படின்னு சொல்லி டேவிட்டை நீங்கள் ஐசோலேஷனுக்கு தானே கூட்டு போறேன்னு சொன்னீங்க, இன்னும் ஏன் கூட்டு போகாம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பையனை தாட்டி விட்டு நான் வந்து ஐசோலேஷன் அவனை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனை பார்த்தோன்னே இவன் தான் டேவிட்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி கண்டுபிடிச்சிட்டு டேவிட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அந்த டயத்தில் டக்குன்னு கண்ணு எடுத்து வார்டனுடைய நெத்தியில் வச்சு அப்படி உள்ள எடுத்துட்டு போவான். அந்த செக்யூரிட்டி வந்து வார்டனை டேவிட் பிடிச்சிட்டு அவனை ஹைஜாக் பண்ணி கைது பண்ணி அவன் வார்டன் மூலியமா அவன் தப்பிக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா கேட்டையும் மூடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டையும் அலர்ட் பண்ணி மூட வச்சதுக்கப்புறம் கண்ணை வந்து நெட்டி பத்தில வச்சுட்டு வெளியில கார்கிட்ட வந்து அவருடைய ட்ரக்கை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம் சொல்லி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி 4 போலீஸ்காரில் எல்லாமே இருந்தாலும் வார்டன் வந்து அவன் எப்படியாவது தப்பிக்க வச்சே ஆகணும்னு சொல்லி நெத்திப்பட்டில் கண்ணை வைக்கன்னு சொல்லி கண்ணை வைக்க வச்சு வேகமாக அந்த கேட்டில் இடிச்சு தள்ளிட்டு வெளியே வந்த ஸ்டேட் போலீஸ் மொத்தத்தையும் அலர்ட் பண்ணிடுவாங்க. மெயின் பிரிசன்ல இருந்து ஒரு கைதி வந்து வார்டன் ஹைஜாக் பண்ணி அங்கிருந்து தப்பிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அலர்ட் ஆகி அங்கே போங்க அப்படின்னு எல்லாருமே போலீஸ் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடி பின்னாடி இருப்பாங்க, இல்லை சாப்பர்ல இருந்து எல்லா பக்கமும் நம்ம ஹீரோவை வந்து எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு சொல்லி மொத்த போலீஸ் படையை கிளம்பி வருவாங்க. நம்ம ஹீரோ வந்து தனியாக அப்படி காரை வந்துகிட்டே இருக்கும்போது முன்னாடி வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணி கரெக்டாக இதை வந்து போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் நம்ம அதாவது ஹீரோவுடைய சிஸ்டர் இன் லா வந்து அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. கேட்டால் அவங்க வந்து உண்மையாக அதாவது விசாரிச்சதை பற்றி சொல்லுவாங்க. என்னன்னா அவங்களுடைய வச்சுட்டாங்க பேர் வந்து டோட்டலாக சேஞ்ச், அவங்களுடைய பூர்வீக வீடு, அவங்களுடைய சொந்த வீடை வந்து வித்துட்டு வேற ஒரு பக்கம் போயிட்டாங்க. அதாவது நியூயார்க்கு போயிட்டு நியூயார்க்கில் அவங்க இப்போதைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அது உண்மையாக என்னன்னு தெரியல, ஆனால் அங்கே தான் அவங்களோட ரீசெண்ட் லொக்கேஷன் வந்து நமக்கு ட்ரேஸ் பண்ண முடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இனிமேல் நம்ம குளோபலுக்கு கிடைக்காது, இந்த
ஸ்டோரியை வந்து லைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் கண்டிப்பாக நிறைவேறி திரும்பவும் அந்த குளோப் பத்திரிக்கைக்கு வந்துருப்பேன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோன் வச்சு இவங்களும் டச்சில் இருப்பாங்க சொல்லுவாங்க. அந்த டயத்தில் நம்ம அங்கே ஹீரோ அந்த முன்னாடி பிளாக் பண்ண காரில் அந்த டயத்தில் நம்ம ஹீரோ வந்து வண்டியில் வந்துகிட்டு இருப்பாரா. முன்னாடி ரோடு பிளாக் ஆயிருக்கும், பின்னாடி பார்த்தா போலீஸ் வந்துகிட்டு இருப்பாங்க, மேலே பார்த்தா சாப்பரில் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. நடுவில் வந்து பிரேக் பண்ணி பாட்டு என்ன பண்ணுறது, முன்னாடி போக முடியாது பின்னாடி போக முடியாது, அந்த சாப்பர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும் போதுன்னு சொல்லுவாங்க. நீ உன் பையனை தேடி போயே ஆகணும், நீ பிரச்சனைக்கு திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிறத அவங்களுக்கு காட்டியாகும் அப்படின்னு அவர் சொல்லலாம். கேட்ட உடனே டக்குன்னு கண்ணை எடுத்து நெத்தி போட்டில் வச்சிருவாரு. ஹீரோ வந்து கண்ணை எடுத்து வார்டனுடைய நெத்தியில் வச்சிருவாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா எபிசோட் 2ல் உங்களை என்னால் பார்க்க முடியும். வாட்சிங்.